लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் தாளம் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2701வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தினுடைய 62வது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். முதலிலே கடம்பி ஆச்சான் அருளிய தருணை தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குள்ளொருவீர் உயிரின் பொருள்களுக்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையோர் கோன் உடைத்த திருவிருத்த தோரடி கற்றி திருநாட்டகத்தே. 62வது பாசுரம். இறையோ இறக்கினும் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ என் அதிரும் என்றதிரும் கருங்கடல் ஈங்குவெல்தன் நிறையோ இனி உன் திருவுருவால் அன்றி காப்பரிதால் முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனே. ஆழ்வாரை மீண்டும் மீண்டும் சம்சார தாகரத்திலே தள்ளுகிறார்களே என்று பக்தர்கள் பெருமாளை பார்த்து, உன்னுடைய தரிசனம் அல்லாது வேறு எதுவும் இவருக்கு சரிப்பட்டு வராது, உன் தரிசனத்தை தந்தால் அல்லவா இவருடைய நோய் தீரும் என்று சொல்லுகிறார். நோய் என்பது இங்கே பெருமாளை அடைய வேண்டிய அவருடைய பக்தி. ஏற்கனவே எம்பெருமானை சேரப்பெறாமல் வருந்துகிற அந்த ஆழ்வாரை சம்சார சாகரத்திலே மீண்டும் மீண்டும் உட்படுத்துவதனால் தளர்வடைந்தபடி அவர் மிகவும் தளர்ந்திருப்பதை கண்ட அன்பர்கள் தங்களால் இனி இந்த ஆழ்வார்க்கு எந்த நல்லதும் பண்ண முடியாது என்று கருதி தங்களும் ஆற்றாமை கொண்டு எம்பெருமானை குறித்து விண்ணப்பம் செய்த பாசுரம் இது. நாங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் இவருடைய அடிமைத்தன்மையை கருதும் சிறிதும் பின்வாங்காமல் கொடிய சம்சார சாகரம் பயங்கரமாக இவரை வருத்துகிறது. இனி இவரது சுரூபத்தை உனது திருவருளால் அன்றி பாதுகாக்க முடியாது. ஆதிசேஷனுக்காக எப்போதும் அருள் புரிந்து அவனை விட்டு நீங்காமல் இருக்கிற பெருமாளே, அவனிடம் சகலவிதமான கைங்களையும் கொண்டு அருள் காட்டுவது போல இந்த ஆழ்வாரிடத்திலும் நீங்கள் அருள் காட்ட வேணும். உனது இனிமையான வடிவை இவர் அனுபவிக்க பெறும்படி செய்வதே உன்னுடைய தகுதிக்கு அழகு என்று பெருமாளை பார்த்து ஆழ்வாருக்காக பேசுகிற பாசுரமாக இருந்த போதும் இது ஒரு தலைவியினுடைய பிரிவாற்றாமையை தோழி பெருமாளிடம் விண்ணப்பம் செய்வதாக அமைந்திருக்கிற பாசுரமாக கொள்ளலாம். எவ்வளவு வேண்டிக் கொண்டாலும், இதையோ என்றால் பெருமாளே எவ்வளோ வேண்டிக் கொண்டாலும் இந்த பெண்பால் இவளை பெண்தானே என்று ஒரு சிறிதும் இரக்கம் இல்லாமல் இந்த கருப்பான கடல், ஏற்கனவே கடல் அமைதியாக இல்லை, கோஷமிட்டு கொண்டிருக்கிறது. இப்போது மேலும் மேலும் அது கோஷமிடுவது என்பது இவளுக்கு மிகவும் துன்பத்தை தருகிறது. கருங்கடல் என்று சொல்வதற்கு காரணம் கடலுடைய நிறம், பெருமாளுடைய நிறம் கடலிலே சேர்ந்ததனாலும், காளமேக வண்ணனாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய நிறம் கருப்பாக இருப்பதனாலும் கடலும் கருப்பாக இருக்கிறது. எனவே கருங்கடல் என்று சொல்கிறார். சேஷசைனத்தின் மீது நீ படித்திருக்கிறாய் காலமேகம் போன்ற வடிவுடையவனே. இங்கு இவளுடைய நினைத்து இவளுக்கு என்ன நடக்குமோ என்று நாங்கள் நினைக்கிற பொழுது இனிமேல் தான் உனது கிருபை அல்லாது வேறொன்றும் இவளை பாதுகாக்க முடியாது என்று நாங்கள் நினைத்து விட்டோம். இவளை நீ இவ்வாறு வெறுப்பது தகுமோ முறையோ, இவளை நீ ஆட்கொள்ளாது போவது முறையா என்று கேட்கிறார். தோழி தலைவனை பார்த்து கேட்பதான பாசம். நாயகனை பார்த்து நாயகியினுடைய தன்மையை, அவருடைய பிரிவாற்றாமையை தோழி கூறுதல் என்று இந்த பாசுரத்தை நாம் பார்க்கிறோம். தலைவியினுடைய பிரிவாற்றாமையை கண்டு தோழி தன்னுடைய ஆற்றாமையாலேயே தலைமகனை கொண்டு கூப்பிட்டு அவனை முன்னிலைப்படுத்தி, தலைமகள் இவ்வாறெல்லாம் துன்பமுறுகிறாளே, கடலோசைக்கு ஆற்றாது வருந்தும் நிலைமையும் இதுவரையிலும் தான் அவளை
எப்படியோ சமாதானப்படுத்தி இருந்தும் கூட இனி தன்னாலும் அவளை சமாதானப்படுத்த முடியாது என்கிற அளவிற்கு அவள் மிகவும் மோசமான நிலைமையில இருக்கிறாள். நோவுட்டு இருப்பதை பார்த்து இறக்கப்படுவது தானே இயல்பு. அப்படி இருப்பதோடு அல்லாமல் அவளுடைய பெண்மையையும் சௌகாரியத்தையும் சுட்டி காட்டி இறங்க வேண்டும் என்று நாம் சொன்னாலும் கூட இந்த பாழும் கடல் அதையெல்லாம் கவனித்ததாக தெரியவில்லை. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்றபடி எவ்வளவு கொடுமை உடையவரும் இறங்கும்படியான பெண் தன்மைக்கும் இந்த கடலானது இறங்குவதாக தெரியவில்லை. பார்ப்பதற்கு கடல் அழகாக இருந்தாலும் அது கோஷமானது எனக்கு என்னுடைய தலைவிக்கு மிகப்பெரிய துன்பத்தை தருகிறது. மேலும் காணும் கருமை நிறத்தோடு மனதிற்குள்ளும் இதற்கு கருப்பு இருக்கிறது, கொடுமையை காட்டுவதற்காக. எனவே இந்த கருங்கடல் என்று கருங்கடல் என்று விழித்தாராம் ஆழ்வார். உள்ளும் புறமும் கோபத்தோடு இருக்கக்கூடிய கடலாக இருக்கிறது. நிறந்தான் கருப்பு என்றால் உள்ளமும் கருப்பாக இருக்கிறது. என்னுடைய தலைவியை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவளோ தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வன்மை இல்லாதவளாக இருக்கிறாள், வலிமை இல்லாதவளாக இருக்கிறாள். ஆனால் கடலாகிய பெரும்பகை எதிர்த்து வருகிற போது அதை தாங்குகிற சக்தி இல்லாதவளாக இருக்கிறாள். இனி இவள் உன்னுடைய திருவருள் இல்லாவிட்டால் இவளை காப்பது என்பது அரிது. இவளுக்கு இடம் கொடாதது முறைமையா என்று இவளுக்கு நீ காப்பாற்றாதது முறைமையா? அரவணை மேற் பள்ளி கொண்ட முகில்வண்ணனே என்பதனால் அரவணை மேற் பள்ளி கொண்ட இவளுடைய கருத்தரையிலே கிடக்க நீ மெல்லிய படுக்கை தேடி படுத்து கொண்டிருக்கிறாயே. இவளோ கட்டாந்தரையிலே உன்னுடைய விரகதாபத்தால் புலம்பிக் கொண்டிருக்க, நீயோ மெத்து மெத்து என்றிருக்கிற பாம்பின் மனை மீது படுத்து கொண்டிருப்பவனே முகில்வண்ணனே, மேகம் போல உதார குணமுடையவனா நீயா இவருடைய உடல் நோவு தீராமலும் இவருடைய மனநோவு தீராமலும் உதவாமல் இருப்பது ஒரு முறைமைதானோ? எனவே இவளை நீதான் காத்து ரட்சிக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று தலைவி பிரிவாற்றாமையை தோழி தலைவனிடம் எடுத்துச் சொல்வதாகவும் அது உள்ளூரை பொருளாக ஆழ்வாரை காத்து ரட்சிக்க வேண்டும் பெருமாள் என்று சொல்லுவதான பாசுரம் இந்த பாசுரம். 62வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிக்கலாம். இறையோ இறக்கினும் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ என் நின்றதிரும் கருங்கடல் ஈங்கவள்தன் நிறையோடு இனி உன் திருவருளால் அன்றி காப்பரிதால் முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனே. இந்த இடத்திலே நாயகியானவள் பக்தர்கள் பாகவதர்கள் ஆழ்வாருக்காக இறங்கி பெருமாளிடம் நீர் அல்லால் இவரை காப்பது கடினம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி என்றது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயிரி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தியல்ந்திருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.